அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு, ஆசை, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பு அப்படின்னா எப்போதுமே நிலைத்திருக்கக்கூடியது, ஆசை அப்படின்னா எப்போதுமே நிலைத்திருக்காதது. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அன்பு நம்ம யார் மேலே வைக்கணுண்டா, 2வது சூரா 165வது ஆயத்து, ஈமான் கொண்டவங்க அல்லாஹ்வின் மீது தான் மிகவும் ஆழ்ந்த அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதேமாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருத்தன் தன்னுடைய தாய் தந்தையை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, மற்ற எல்லோரையும் விட என்னை அதிகம் நேசிக்காதவரை உங்களில் ஒருத்தரும் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க. அப்போ நம்ம அன்பு யார் மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆசையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 41வது சூரா 40வது ஆயத்து, தன் உள்ளத்தை ஆசைகள்லேருந்து தடுத்தவன் தான் சொர்க்கத்தில் இருப்பானா. சரிங்களா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கம் சிரமத்தால் மூடப்பட்டுள்ளது, நரகம் ஆசைகளால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு. அப்போ அன்பு கொண்டவன் யார் மீது அன்பு கொள்ளணும், ஆசை அப்படிங்கிறதுனால என்ன கேடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஆனால் எல்லாரும் அன்புனா என்ன, ஆசைனா என்ன அப்படின்னு ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு ஆண் அடுத்த மனைவியின் மீது ஆசைப்படுவது, ஒரு பெண் மற்றவர்களின் கணவன் மீது ஆசைப்படுவது, இதை ரெண்டையும் போட்டு குழப்புறதுனால பிள்ளைகளை வெறுத்து, பேரண்ட்ஸை வெறுத்து தவறான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்படி நம்மளுடைய உள்ளத்தை நாம் அலைப்பாய விடுறதுனால அவங்களுக்கு எது தங்குமிடம் ஆயிரும், நரகம் என்பது தங்குமிடம் ஆயிரும். அப்போது நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்தணும் அப்படி சொன்னால் கட்டாயம் நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தங்குமிடமாக ஆக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான். இறைவனுடைய வாக்கு, இறை தூதருடைய வாக்கு ஒரு காலம் பொய்யாகாது. சரிங்களா? நம்ம உண்மையான அன்பு இறைவனின் மீதும் இறைவனுடைய தூதரின் மீது வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் நீதியாக அன்பாக நடந்துக்கிடுவோம். அல்லாவை நேசித்தா அப்படின்னாலே பேரண்ட்ஸை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்போம். மற்றவர்களுடைய மனைவின் மீது ஆசை கொள்ள மாட்டோம், மற்றவர்களுடைய கணவரின் மீது ஆசை கொள்ள மாட்டோம். சரிங்களா? ஆசையும் எது, அன்பு எது அப்படின்னு தெரியாததுனால தான் இன்றைக்கி பாவங்கள் என்பது ரொம்ப மிகச்சு போய் இருக்குது. அல்லாஹ் ஆசைகளை விட்டும் நம்மளை பாதுகாப்பானாக, அன்புள்ளம் கொண்டவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.